இஸ்ரேலின் வான் தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் முகமது சின்வார் கொல்லப்பட்டார். இது கடந்த ஆண்டுகளில் ஹமாஸ் தலைமைக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்புகளில் ஒன்றாகும். சின்வார் யார்? முகமது சின்வார் ஹமாஸ் இயக்கத்தின் ஆயுத பிரிவான இஸ்ஸால்தின் அல் கசாம் பிரிகேட்ஸின் தலைவராக இருந்தார். இவர் 2024ஆம் ஆண்டில் கொல்லப்பட்ட யஹ்யா சின்வாரின் இளைய சகோதரர். 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலில் நடைபெற்ற தாக்குதலின் பின்னணியில் முக்கிய பங்காற்றியவர் இஸ்ரேல் வான் தாக்குதல் நடத்தியது. இதில் சின்வார் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு மே 28 அன்று உறுதிப்படுத்தினார். சின்வாரின் மரணம் ஹமாஸ் இயக்கத்தில் அதிகார போட்டிகளை ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளது. புதிய தலைவராக யார் வருவார்கள் என்பது இன்னும் தெளிவாகவில்லை. இது அமைதி பேச்சுவார்த்தைகளின் எதிர்காலத்தையும் பாதிக்கக்கூடும். மனிதாபிமான நிலை. காசாவில் உணவு மற்றும் மருத்துவ உதவிகள் குறைவாக உள்ள நிலையில் மக்கள் UN கிடங்குகளை முற்றுகையிட்டு உணவுப் பொருட்களை எடுத்துச் சென்றனர். இது அங்கு நிலவும் தீவிரமான மனிதாபிமான நெருக்கடியை வெளிப்படுத்துகிறது. முடிவு: முகமது சின்வாரின் கொலை இஸ்ரேல் ஹமாஸ் மோதலில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது. இது எதிர்காலத்தில் அமைதி ஏற்படும் வாய்ப்புகளையும் காசாவின் நிலையும் எப்படி மாறும் என்பதை நிர்ணயிக்கும்.